1946, 47லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி 2025 வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தா இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன்டா சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு செருப்பாலேயே அடித்து விரட்டுவாங்க போல இருக்குது. ஏன்னா நல்லது செய்கிறவங்க எல்லாமே வந்தாக்கா அவனை போட்டு அப்படியே முடைக்கிறது. நமக்கு பாலா சார்லாம் வந்தார், எல்லோரும் நல்லது பண்ணுறவங்களாம் வந்தாங்க, அவனை போட்டு இதை பண்ணி அப்ராட் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு சொல்லி அப்போ பாலாவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் கெட்டது செய்கிறதுக்கு மட்டுமே தான் இருக்கிறாங்க. கரெக்டாக கெட்டது என்னவோ அதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, கெட்டது என்னவோ அதை நல்லா பார்க்குறாங்க, கெட்டது என்னவோ அதை தான் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நல்லது எது சொன்னாலும் நம்ம லைக் பண்ணவும் மாட்டாங்க, அது பார்க்கவும் மாட்டாங்க, அதை கேட்கவும் மாட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நல்லதை நம்ம காதும் கேட்காது, நல்லதை நம்ம கண்ணும் பார்க்காது, நல்லதை வாயும் பேசாது அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் நம்ம உடம்புல இருந்த ரத்தம் குறைய 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 நம்ம என்ன வலிகள் ஏற்படணுங்கிறது வந்து முன்கூட்டியே அறிய மாட்டேங்கிறோம். இப்போ இளமையாக இருக்கிறப்ப என்னென்ன தப்பு பண்ணுறோம் அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம்ல, அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறோம்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களாம் உங்களுக்கு கெடுதலாக தான் தெரியும், கெடுதலான ஒரு விஷயமாக தான் தெரியும். அட்வைஸ் பண்ணாலே யாருக்கும் பிடிக்காது. கரெக்டாக? ஏன்னா அப்பா அம்மா ஒரு கண்டிஷன் பண்ணி அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. நம்மளா பட்டு திருந்தணும் அப்படின்னா தான் திருந்துவீங்களா? ஒருத்தவங்க சொல்லி திருந்த மாட்டீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல காலகட்டம். நிறைய பேர் இப்போலாம் பாருங்களேன், யூடியூப்பில் எடுத்தால் இவனுக்கு புருஷன் வந்து விஷத்தை வச்சு கொடுக்குறதும், பொண்டாட்டி விஷத்தை வச்சு கொடுக்குறதும், கள்ள தூக்கி போடுறதும், கள்ளக்காதல் அப்படி இப்படி இதுதான் நடக்குது. கத்தியால் குத்தி கொள்வது, ஒருத்தனை ஓட விட்டு விரட்டி கொள்றதும். நாளைக்கு நமக்கு அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி? நல்லது சொல்லணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்களா? சரி, பதிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஜெயம். நான் நல்லது நினச்சிட்ருக்கேன், எனக்கு நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன்.